Hello friends, welcome to Mama with Heidima YouTube channel. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டின்னர் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். சாஃப்டான சப்பாத்தியும் ஒரு உருளைக்கிழங்கு மசாலும் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு கடுகு, அப்புறம் சோம்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு இதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆனதும் இது கூட வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம், நம்ம எத்தனை உருளைக்கிழங்கு எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நான் 2 உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு ஒரே ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அது கூட 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு நான் பேஸ்ட்டு போடல, அதுக்கு பதில் தட்டி வச்சு இருக்கேன். அதை லைட்டாக தட்டி வச்சு போட்டிங்கன்னா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். அதை போட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ அந்த வதக்கின மசாலாவோட உருளைக்கிழங்கை வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் மசிச்சு அதை போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா கிரேவி ஆகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் போதும். ஒரு 5 மினிட்ஸ் அதை நல்லா விட்டிங்கன்னா அது நல்லா கிரேவி மாதிரி ஆகிடும். கொஞ்சமாக சால்ட்டு, நான் ஆல்ரெடி சால்ட்டு வந்து உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே சால்ட்டு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். ஸோ இந்த மசாலாவில் கொஞ்சமாக நம்ம ஆனியன்லேயும் கொஞ்சம் சால்ட்டு போடுவோம். அப்படி போடலை அப்படின்னா நீங்கள் இதில் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டு கொத்தமல்லி தூவி நல்லா இறக்கிட்டால் சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு சப்பாத்தி பார்த்திங்கன்னா கோதுமை மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். நான் எண்ணெய் எதுவுமே விடலை, வெறும்னே தண்ணி உப்பு போட்டு மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நான் விட்டுட்டேன். அதை அதுக்கப்புறம் அந்த மாவை எடுத்து கொஞ்சமாக எடுத்து அதை தரட்டி அது உள்ளே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் அப்ளை பண்ணி இந்த 4 சைட்ஸும் நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மாவு தூவி அதை நல்லா தரட்டிக்கிட்டால் நம்மளுக்கு நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் சப்பாத்தி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மடித்து சுடும்போது உங்களுக்கு சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். மறுநாள் சாப்பிடும் போது கூட உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் போகாது. ஸோ இப்போ நல்லா தரட்டி தவாவில் போட்டேன். தவா சூடானதும் மாவை போட்டு 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு கொஞ்சமாக ஆயில், நான் ரொம்ப ஆயில் போட மாட்டேன், லைட்டாக ஆயில் போட்டு 2 பக்கமும் திருப்பி எடுத்தால் நம்மளுக்கு சாஃப்டான சப்பாத்தி ரெடி.